அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேரர். அவர் பேருனால என்ன நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேரர். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரமாயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேதுவில் போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூமாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார். சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு, மூணு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காரு. ராகுக்கு இதில் ஒரு கண்ணை உருட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நாளும் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும் போது இருக்கிறது காலி ஆகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வா தாழ்வான்றது தான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு இந்த கேழ்வரு கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லட்சுமியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புகாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்துழைக்கிறான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரம் மாறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு, இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் இருந்து தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்த்து நம்மளை அரவரைச்சிட்டே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட், சேஞ்சஸ் நமக்கு வரும். வெறும்னு உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு, சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுறார். கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்துக்கு போயிடுவார். வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு.
அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அணுவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாரையும் கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு கொடுத்துருக்கான், அது புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. சிம்மத்தில் இருக்கிற ஒரு அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகு கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் மீனகுரு மீனத்திலிருந்து ராசி பொருந்தம் பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆகிறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை ஒன்று கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி இந்த சித்திரமா விசுவாச வருஷத்தில் நடந்து சொல்லியாச்சு. உடனே குரு பயிற்சி நடக்கிறது. மாத கடைசிலேயே 11ஆம் 28 அது மே மாதத்தில் வருது. 11ஆம் 28 சித்திரை ஆல்ரெடி நல்லபடியாக நடக்கட்டும். அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பாக பார்த்து இந்த மாதம் இந்த வருஷத்தில் ராகு கேது இந்த பேச்சு வருதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சர்ப்பங்கள் துஷ்டனு தான் துணை போகும். துஷ்டனாக இல்லாட்டாலும் நல்லபடியாக பயன்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தி நமக்கு அந்த துஷ்டனையும் நம்ம சாதாரண பயன்படுத்திக்க தெரியாத மனுஷன் மொத்தம் 2ஆம் கட்டவன். துஷ்டனும் இல்லை, நல்லவனும் இல்லை. நல்லவனாக வந்து யாருக்கு வேணும்? வழி பார்த்துன்னு உட்காந்து அதுக்கு பிறக்கணும். துஷ்டனாக இருந்தால் யாருக்கு வேணும்? ஒருத்தனுக்கு பயன்படாது. அப்போ என்ன பண்ணலாம்? நடுவராக இருந்து காரிய சாட்சி விட்டணும். அவனும் அனுபவிக்கட்டும், நீ அனுபவிக்கட்டும். அவன் முறைப்படி வேறு மாதிரி அனுபவிக்க போகிறான், நீ நேரடியாக அனுபவிக்க போகிறான். அதுக்கு உண்டான முயற்சி புத்தியை பயன்படுத்தி பண்ணலாம். எப்போதுமே பேக் டோர் தான் பண்ண முடியும். இந்த சர்ப்பம் பொறுத்த வரைக்கும் சும்மா வந்துட்டு போல ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்காரு பகவான். அது கரெக்டாக இருந்தாட்டி அதுக்கு தான் கூடையே பாவங்களை எரேஸ் பண்ணுறதுக்கு கூடையே குரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் புது அதிசாரத்தை போய் 2 ரெஸ்ட் எடுத்துப்பார், பாம்பு கண்ணில் படக்கூடாதுன்னு. அதுக்கு மறுபடியும் திருப்பி வந்து மார்கழி மாதத்தில் விசுவாசம் மறுபடியும் வக்கரத்தோட ரிவர்ஸ் வந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். குரு வக்கரமாகும்போது சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுவான். இப்படியெல்லாம் வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து கூத்து நடக்குது. அந்த ட்ராமா நல்லா தொடர்ந்து போகும். அதே பராப வருஷத்தில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் குரு மறுபடியும் கடகத்திலேருந்து பெயர்ந்தவர். அதே அதிசாரத்தில் போய் சிம்மத்துக்கு போவார். ஐயோ மறுபடியும் மாற்றாரே கடைசி வரைக்கும்
அவர் பார்வை தான் நம்ம வேணும், கூட இருந்தால் சாப்பிட்ருவாங்களே அப்படிங்கும்போது ராகுக்கு இது பேச்சு ஆகி ஒரு வழியாக கடகத்துக்கு வருவார். கடைசியாக முடியும் 1.5 வருஷ காலம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்தந்த நேரத்தை நம்மளே கரெக்டாக கண்காணிச்சின்னு கூடையே ஃபாலோ பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி இந்த இடுக்கல் அப்படின்னு எடுத்து அது பாதிப்புலேருந்து வராத பண்ணி நம்மளையும் பாதிக்காத பண்ணி அருமையான ஒரு ட்ராமா நடிக்க வச்சுருக்கார் இந்த வருஷம், இந்த ஒரு சர்ப பயிற்சியில். அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? மெயின் குரு ஆச்சே. ஆனால் புதன் குருன் சுக்கராச்சாரியார், ஐயோ இதெல்லாம் இருக்குல்ல. செவ்வாய் மெயின், அவங்க புதனும் செவ்வாய் 2 பேருமே குருக்கு பணியானம். செவ்வாய் வர வழியில் பூர்வ புண்ணிய அதிபதி, அயன சேன போகாது. சரி, புதன் களத்திரம், அதே சமயத்தில் கர்மஸ்தானாதிபதி. பாக்ய சூரியன் அந்த விதத்தில் பாதிப்பு வரும். ஆனால் அந்த விஸ்வாசு ஆவணி மாதத்தில் வரிசை ஆடி ஆவணி புரட்டாது எதுவுமே பாதிப்பு இல்லை. ஐப்பசி மாதத்தில் கேது சிம்மத்திலேருந்து துலாத்தை பார்க்கும்போது பிரச்சனை உண்டாகும். 2 பேரும் வக்கரமாரமாகி செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்கும்போது புதன் சுக்கரன் வக்கரமாரமாகி ட்ராமா ஆடி இந்த ஒரு குருவனுடைய பாறை பச்சை பிறகு அடுத்த நிமிஷம் குரு வந்து கடகத்தை வந்துடுவார். ஐசாரத்தில் ஒரு 6 மாதம்தான் டைம். அப்புறம் ஐசாரத்தில் கடகத்தை வந்துடுறாரு. இதெல்லாம் இந்த சீன்லாம் நிறைய பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அதனால் வந்து நமக்கு பெனிஃபிட்டுன்னா அவர் டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் வரணுமா வேணுமா? வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் வர இப்படியே ஓட்டி ரிட்டையர் ஆகிட்டு சம்பாதிச்சு இதே சம்பளத்தில் ப்ரொமோஷன் பார்த்து போயிட்டாங்கன்னா வாழ்க்கையில் என்னென்ன ரசனம் தெரியாது. குடும்பத்துலேயும் ரசனை அனுபவிக்க முடியாது, வீட்டிலையும் அனுபவிக்க முடியாது. ஏதோ அப்பப்போ அனுபவிப்போம், போவோம். ஒரு அயற்சி லைஃப்பில் வந்துடும். அது வரக்கூடாது வாழ்க்கையில். இப்போ குஷியாக இருக்கணும் வாழ்க்கையில். உபயராசிக்காரர்களுக்கு அந்த எது வரவே கூடாது. உபயராசிக்காரர்கள் பெரும்பாலுமே வேலைக்கு 4 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களோ செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்போது கமிஷன் ஏஜென்ட்ஸோ இல்லை அந்த ஆர்டிஸ்ட்டோ இனி இல்லை வக்கீல் ஒரு கம்பெனி ஆடிட்டரோ இது மாதிரியா இருக்கலாம். இது வேணாம். கமிஷன் ஏஜென்ட்ஸோ சின்ன இது நிர்வாகம் பண்ணுறதோ ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரீஸ் என்னெல்லாமோ இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது. எடிட்டரு, ரைட்டரு, ஆர்டிஸ்ட்டு, இது ஃபேஷன்னு, சில முடி கட் பண்ணுறது, அழகாக பண்ணுறது, துணி விற்கிறது, ஆஷன் டிராயிங்கு, தன்னை சித்திரம் வரையுது, ஓவியம் வருது, சாப்பாடு தீனி டிஸ்ட்ரிபியூஷன் என்னெல்லாமோ இருக்குது. சிற்பங்கள், அழகுபடுத்திய ஆடைகள், எத்தனை விதமான வாழ்க்கைக்கு வேண்டிய அம்சங்களோ அத்தனைக்குமே ஒரு அமைப்பு உண்டாக்கணும்னா எல்லாமே உபயராசி மட்டும்தான் பண்ண முடியும். உபயராசியில் தான் இதெல்லாம் தொழில் முனைவோர் தொழில் நானே துணையாகவே என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய அறிவுத்திறமையில் என் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்னு நடிக்க மட்டும் இல்லை, சித்திரம் வரைய மட்டும் இல்லை, இந்த கணினி சம்மந்தப்பட்டதில் என்னெல்லாமோ பண்ணுறான். ஒரே இடத்துல உட்காந்து என்னெல்லாமோ பண்ணும்போது அந்த தொடர்பு ஏற்படுத்த வேண்டிய நெட்வொர்க்கு அதெல்லாம் கொடுத்து அவுட்புட்டு கொடுக்கணும். எல்லாம் பண்ணு டிசைனிங் டெக்னாலஜி அதெல்லாம் அது இத்தனை இதுவுமே டெக்னாலஜி அத்தனையுமே உபயராசிக்காரர் தான் பண்ண முடியும். அதை வச்சு மூலம் தான் அது சாப்பாடை பற்றின பொருள் அவனை வச்சு தான் என்கரேஜ்மெண்ட்டு அவன்கிட்ட தனித்திறமையை கொண்டு வந்து என்கரேஜ் பண்ணி அவனை வச்சுட்டு அவனையும் வளர்த்து தானும் வளர்ந்து 4 பேர் சாப்பாடு போடுற அளவுக்கு வாழ்க்கையில் பண்ணுறவங்க தான் உபயராசிக்காரங்க. அது தனுசு ராசிக்காரங்களுக்கு எளிமையான வாழ்க்கை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போதுமே இண்டஸ்ட்ரிக்கு தலைவராக இருப்பார், இல்லை நிர்வகிப்பார். தலைவர்னால் முதல் போட்டு சேர்மனான அர்த்தம் இல்லை, நிர்வகிக்கும் தன்மை வேணும். இல்லை என்ன தான் பணம் போட்டோன்னு சைலண்ட் பார்ட்னரும் சைலண்ட் பிரயோஜனம் இல்லையே. நிர்வகிக்கணும் ரொம்ப கஷ்டம். அது நிர்வகிக்கிறதுன்றது அட்மினிஸ்ட்ரேஷன். அதெல்லாம் பண்ணி இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும். அதெல்லாம் க்ரோத் ஓரியன்டேஷன். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் குரு. தோஷத்தை போக்குவர், சகிப்புத்திறன், டாலரன்ஸ். எடுத்தா முடிச்சோன்ட்டுனா குருகிட்ட நடக்காது. சப்ஜெக்ட் கண்டிஷனில் நீ இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், அதான் வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் பண்ணணும்.
நான் சௌகரியமாக எப்படி வேணால் மாற்றி கொள்ள பண்ணணும்னு சொன்னேன்னா வெளில போன்ட்டு ஒரு குரு சீட்டு கீச்சிடுவார். அந்த மாதிரி கண்டிஷன் ரிசல்ட் வராது. அதுதான் குருவினுடைய அமைப்பு. எனக்கு மாற்றிக்க மாட்டார், சரின்னு வாய முடிந்துடுவார். சாத்திகமாக இருக்கும் குரு. விருத்திக்கு வருமா? இப்படிலாம் பண்ணால் இப்படி விருத்திக்கு வரும். விருத்திக்கு வரும் சப்ஜெக்டு கண்டிஷன். அதுதான் இந்த குரு சார்ந்த கூடயே பாரபத்திரம் பார்க்கும்படி வச்சு தோஷத்தை போக்க வேண்டியது, கொல்லப்புற வழியை ஸ்தம்பனாமல் காரியத்தை முடிக்க வேண்டியது. இந்த சர்ப்பங்கள் லேசு இல்லை. அதை இந்த புதனும் சுக்கிரனும் அப்படியே ஒத்து போகாமல் போயிட்டு காரியத்தை சாய்ச்சிக்கணும். நான் அசுரன் சொல்லக்கூடிய அசுரர்களுக்கும் கவனிக்கணும், சுரருக்கும் கவனிக்கணும். அசுரர் கை ஓங்கப்படாதுன்னு அமுக்கி வாசிக்கணும், திருப்பி இவனுக்கு ஃபேவர் பண்ணணும். இவன் மசப்பாக இருந்து கோரத்துக்கு கோட்டை விட்டோன்னா அது இவர் பொறுப்பு இல்லை சொல்லிட்டு திருப்பி அவன் கை வைப்பான். உடனே மறுபடியும் நீ அடக்கி வாசிக்க. இதுதான் வேலை அவங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணுறது அதிகபட்சம் தனுசுக்கு தான் இருக்கும். அவரை போய் சப்தவதில் உட்காந்துட்டு அப்புறம் கடகத்து அதிசாரத்தில் பேர்ந்துட்டு அப்போ அவன் தனுசுக்கு என்ன அது 8ஆம் வீடு இடத்துல அடுத்து ஆரம். ஆனால் அவரே வந்துட்டாலும் கூட மற்றவனுக்காக தான் இவர் இருக்கார் தவிர இவருக்காக யாராவது இருக்காங்களான்னா செவ்வாய் சுற்றி வராது. பார்த்தீங்களா? அதனால் சுக்கராச்சாரியர் லாபஸ்தானாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. அதனால் கவலை இல்லை. 6-12 சம்பளம்னா அவரும் நிறைய கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி சர்ப்ப பேச்சு ஆட்டுக்கு முன்னாடி சித்திரை மாதத்தில் குருவும் சுக்கரனும் ராசி பரிவர்த்தனை பண்ணின்னு வேகமாக கூட்டாங்க இல்லையா? இந்த குரு வாட்டினும் சுக்கராசி அதிக பலமாக இருந்தார் இல்லையா? முதல்லே அட்வான்ஸ் கொடுத்தார் தனுசுகாரன். இந்த சர்ப்ப பேச்சு பண்ண உடனே விறுன்னு கூடையே சர்ப்பங்களோடையே போய் பாதிப்பு வராமல் தட்டி கொடுத்து பங்கு உனக்கு கொடுக்கணும், போகக்கூடாது, ஒன்று விட்டு போகக்கூடாதுன்னு தட்டி கொடுத்து சாமர்த்தியம் இல்லாத நம்ம வாழறோம். ஆனால் நமக்கு சாமர்த்தியம் இருக்கோ இல்லையா அவன் கூடயே இருந்து பண்ணுறதுனால நம்மளுடைய சான்சஸ் விடாமல் நம்ம அனுபவிக்கிறோம். மற்ற நேரத்தில் கோட்டை விட்டுரும். அதிர்ஷ்டம் இருந்து பிரயோஜனம் இல்லை. கைக்கு வாய்க்கு இந்த மாதிரி வசனம் நிறைய பேசுவோம். தலைக்கு எங்கேயோ போயிடுத்து, கைக்கு வாய்க்கட்டலை, இப்படி வசனம் பேசி காலத்தை ஓடிவிட்டு இப்படியே வாழ்க்கையில் எல்லாமே தானாக விழணும்னா இந்த சர்ப்ப பேச்சினால் அவங்க அனுகூலமான அமைப்பை கொடுத்துருக்காரு. எத்த விதமான அமைப்பு? 3ஆம் வீடு அதிகாரி சனீஸ்வரர் தான். அங்கே போய் உட்காந்து ஜம்முன்னு 3ஆம் வீட்டிலே உட்காந்துருக்குல்ல, கூட சர்ப்ப பேச்சு இருந்ததுனால தப்பிச்சுது. அதுக்கு பிறகு மாசி மாதம் வரும்போது சனீஸ்வரர் பெயர்வார். விஸ்வாவசு வருஷம் மாசியில் பேர்ந்தாருன்னா மீனத்து போனால் சுக்கிரனோடு இருப்பார். அது வரைக்கும் மாசி மாதம் தை மாசி பங்கு இது மார்கழி தை விஸ்வாச வருஷமே மார்கழி தை மாசி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஃபஸ்ட்டு ஆஃப் ஏப்ரல் இப்படி வர வரைக்குமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தோஷ விளைவுகளோடு வரும்போது தோஷத்தை கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு. திருநீலகண்டன் கழுத்தில் அமுதம் வரும்போது தோஷம் வந்தது இல்லை, சிவபெருமான் தான் குடித்தார். அந்த சாவுக்கேதுகள் சம்மந்தப்பட்டு கழுத்தில் யார் போட்டிருப்பா பாம்பை சிவந்தானே அது நமக்கு நிறைவாக ஆக்கி கொடுக்குறார். பிரச்சனை இல்லாமல் இந்த விசுவாச வருஷத்தில் சுற்றி வர நாடெல்லாம் பார்த்தோன்னா பயமாக இருக்கும். நமக்களால் எந்த வித ஹெல்ப் பண்ண முடியாது. பிரார்த்தனை தான் பண்ணோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அழகாம். அதை பார்க்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கும் கொஞ்சம் ஜருக்கு கொடுப்பாரு. வந்துருத்து சித்திரை வரும்போது சித்திரை வருஷத்தில் கொடுக்க போகிறாரு. அதனால் அது ஒன்றும் பெருசாக இருக்காது. இருந்தாலும் மனசு கொஞ்சம் வருத்தப்படும். எப்போதுமே சந்தோஷமான உணர்வுகள் விஷயம் ஷேர் பண்ணி அனுபவிக்கும். கஷ்டமான சூழ்நிலை அசம்பு போகும்போது நமக்கு வேதைக்கும். அந்த வலி வேதனை எனக்கு வராது. எவ்வளோ நேரம் ஆகும் அந்த பாதிப்பு உயிரோடு நாசமாக்கி போனோமா? குடும்பம் என்ன ஆகுது? இப்போ எது குடும்பம் கொடுக்குற? இப்படிலாம் மனசு வேதனைப்படும். இந்த 2-3 மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கடைசியில் வரக்கூடிய விஸ்வாச வருஷத்தில் அதே மாதிரி பராப வருஷத்தில் வரும்போது பாதிப்பே வராது. இப்போ விசு 2 தடவை கடகத்துக்கு போனோன்னா அதிசாரத்தில் படின்னு போவார். அப்புறம் ஒரு வழியாக சிம்பல் அங்கேருந்து அதிசாரத்தில் போட்டு திரும்பி வருவார். அதிசாரத்தில் போன பிறகு திருப்பி வரக்கூடாது. 1.5 வருஷம் திரும்பி நல்ல காலம் ராவுக்கு எது பேச்சு நடந்துடுறது. 1.5 வருஷம் தானே அவர் தப்பிச்சிட்டு. அதனால் கடகத்துக்கு அந்த மகரத்துக்கு ராகுவும் கடகத்துக்கு கேதுவும் போகிற அந்த காலம் வரைக்கும் அதிசாரத்தில் போன குரு ஒரு வழியாக அப்பா சிம்மத்தில் போய் சந்தித்தார். ஒரிஜினலாக சிம்ம பயிற்சி வந்துடும். அப்புறம் அதனால்
இத்தனை இதில் வரும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து எப்போதுமே சர்ப்பங்கள் அனுகூலமாக இருக்குமா? அப்படி என்ன ஏன் கிருஷ்ணன் தலைமலை ஏறி குதிக்கிறார்? அப்படி அனுகூலமாக இருக்கணும்னா சிவபிராணி விஷயத்தை ஏன் போய் நாசமாக்கிறமே, ஏன் அங்கே நிற்க வச்சுட்டாரு? இவருக்கு மாத்திரம் ஒரு ரூலு, மற்றவனுங்களாம் வேறு ரூலா? இவருக்கு ஏறி வந்து படுத்திட்டான்னா விஷம் ஒன்றும் பண்ணாது, சாப்பிட்டு ஏப்பம் விட்டால் ஜெயிச்சிடும். ஆனால் பாம்பில் போய் படுத்துட்டுருவார். அதே பாம்பு தான் விஷத்தை படுத்துப்பார். பாம்புக்கு விஷம் இருக்கிறதே பாம்பு பண்ண பாவமா? கேட்கலாம்ல. அதை என்ன கேட்டு வாங்கிட்டு வரமா? பாவானை கேட்டுக்கொண்டுரும். அதே பாம்பு தான் நல்லது பண்ணுறது. இதனால் தனுசு நேரோட பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் புதன், 10ஆம் இடத்தை புதன், அதே சமயத்தில் பூர்வ புண்ணாதி செவ்வாய், ஐந்தசனி போக செவ்வாய், குருவே உட்கார்ந்து செயல்படுறது, குருவும் புதனும் ராசி பர்த்தனை பண்ணிக்கிறது, இதெல்லாம் மார்கழி மாதம் நடக்கும். இவ்வளோ பண்ணி உங்களுக்கு காப்பாற்றுறார். சனீஸ்வரன் வந்து பொறுத்த வரைக்குமே வக்கரமாகும்போது, வக்கர நிவர்த்தி ஆகும்போது குரு வக்கர பேச்சு ஆவார், வக்கரத்தாவார். இப்படிலாம் ஒரு ட்ராமா ஆடி இருந்திருக்கும். எது இப்படி போனாலும் புதனும் சொக்கரும் கடைசி வரை கூட இருந்து செயல் பண்ணுறார். செவ்வாய் கூடையே இருந்து பண்ணுறார். இதெல்லாம் காட்சிகள்லாம் இந்த பராப வருஷத்தில் இருந்து இந்த விஸ்வாச வருஷம் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். பராப வருஷத்தில் முக்கியம் அருமையான ஒரு சொல்யூஷன் கிடச்சி பெரிய ஆனந்த அமைதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்ல. அதுதான் இந்த பராபவத்தில் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாகவே திருப்தியாக நமக்கு நடக்கும். இந்த சர்ப்பங்களுடைய பேச்சினால் அனுகூலமே சொல்லி வாழ்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.